இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன இங்க பேக் வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? மீனாட்சி, இது எந்த பேக்னு தெரியுதா? என்ன பிராண்ட்னு தெரியலையா? அதையா கேட்டேன். யாரோடதுன்னு தெரியுதா? உங்க அண்ணனும் அண்ணியும் வீட்டை விட்டு போறேன்னு பேக்க பேக் பண்ணி கொண்டு வந்தாங்களே, திரும்பவும் கொண்டு போய் எடுத்து வைக்க மாட்டாங்களா? நீ வேற, அவங்க பிளான் சக்சஸ் ஆன குஷியில மறந்துருப்பாங்க. பிளானா? ஏய், பேக் திறந்து பாரு. ஏய், அடுத்தவங்க பேக் ஓபன் பண்ணி பாக்குறது இன்டீசென்ட்டான வேலை. டீசென்ட் டிடர்ஜென்ட்லாம் இருக்கட்டும், நான் காரணமா தான் சொல்றேன். நீ திறந்து பாரு. ட்ரெஸ் தான் இருக்கு, இதையும் ஓபன் பண்ணி பார்க்க சொன்ன. என்ன ட்ரெஸ் இருக்கு? புடவை. யாரோட புடவைன்னு நல்லா பாரு. இது பாட்டியோட புடவை. எல்லாத்தையும் ஃபுல்லா பாரு. பாத்தியா, இது ஃபுல்லாவே அப்பத்தா புடவை தான் இருக்கு. ஆமா, எல்லாம் பாட்டி புடவையா தான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? என்ன மீனாட்சி இப்படி கேக்குற? இந்த பேக தூக்கிட்டு தானே பாண்டி வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனா? ஆமா. அப்பத்தா சேலை எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ண போறான்? கட்டிக்குவா போறான். அப்புறம் எதுக்கு பேக் உள்ள இதெல்லாம் எடுத்து வச்சாங்க? அதனாலதான் சொன்னேன், எல்லாம் பிளான்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தையை எங்க வீட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை. யோசிச்சுட்டே இருந்தேன். பாண்டி வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னது எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. அவனுக்கு அம்புட்லாம் ரோஷம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் அவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். என்னடா இவ்வளவு வீரவசனம் பேசுறானேன்னு எனக்கு டவுட் அடிச்சுட்டே இருந்துச்சு மீனாட்சி. அதான் வந்து பேக்கை செக் பண்ண, இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு. என்ன உனக்கு புரிஞ்சுச்சு? ஏய், பாண்டியும் தேவி மதனியும் பிளான் போட்டுதான் அத்தை இங்க இருந்து போக வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்காது. அம்மா இங்க இருந்து போய் வேற எங்கேயாச்சும் இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். தாலி பிரிச்சு போடுறதுக்காக தான் இங்க இருந்தாங்க. மீனாட்சி, இருக்கலாம், அது அவங்க பெருந்தன்மை. ஆனா இப்ப போக வச்சது பாண்டியும் மதினியும் தான். அதை நான் அடிச்சு சொல்லுவேன். அத்தை வீட்டை விட்டு போகணும் தான் அப்படி ஒரு டிராமா பண்ணிருக்காங்க. பாண்டி சொன்ன மாதிரி அத்தை கண்டிப்பா அவனை தண்ட சோறுலாம் திட்டிருக்க போறதில்ல. அப்படி சொல்லாத உன்னை சொன்னதா ஒரு கதை எழுதி அதுல நடிச்சு பக்காவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாவம், அத்தைக்கு இவங்களோட கொடூரமான புத்தி தெரியல. மீனாட்சி, எனக்கு என்னமோ இது அப்பத்தாவும் சேர்ந்து போட்ட பிளானா இருக்குமோன்னு நினைக்கிறேன்.